அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 25:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாள் முழுவதும் காத்திருக்கிற அனுபவம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவருடைய நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை போதித்து வழிநடத்துவதற்கு நாம் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மறைந்த பல பரிசுத்தவான்கள், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணனாக இருக்கட்டும், எமில் அண்ணனாக இருக்கட்டும், இன்னும் ஆண்டவரை ராஜ்யத்துக்கு சேர்ந்த பல பரிசுத்தவான்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நாட்களில் அவர்கள் கற்றுக் கொடுத்த சத்தியம் என்ன தெரியுமா? காலையிலே தேவ சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்க பழகுங்கள் என்று. குவைட் டைம் என்றே சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒரு துதி பாடலோடு நம்ம ஜெபத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் நம்ம மனம் விட்டு எல்லா ஜெபத்தையும் பண்ணி முடித்த பிறகு, அன்றைக்குரிய அதிகாரத்தை வாசித்த பிறகு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு அப்பொழுது நினைவூட்டுவார். அந்த குவைட் டைமில் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய உணர்வுகளோடும் அவர் பேச விரும்புகிறார். உங்களோடு இணைந்து அவர் பயணிக்க விரும்புகிறார். ஏனோக்கு அப்படித்தான் தேவனோடு சஞ்சரித்தார். சங்கீதக்காரர் தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எதிரிகளுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்த வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு நடுவில் அவர் சொல்கிறார், கர்த்தாவே, நான் உமக்காய் காத்திருக்கிறேன். எனக்கு உம்முடைய நல்ல வழிகளை, நல்ல ஆலோசனைகளை எனக்கு தாரும் என்று அங்கே அவர் மன்றாடுகிறார். அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார். உள்ளந்திரியங்களில் இந்த ஆலோசனை தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ராக்காலத்தில் அவருடைய ஆலோசனை என்மேல் தங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய பல பெயர்களில் ஒரு பெயர் அவர் ஆலோசனை கர்த்தர். காலையிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவருடைய நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படி அமைதலாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்குரிய நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சிக்கலான நேரங்களிலே உம்முடைய ஆலோசனையை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.